வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி மதுரை ஸ்டைலில் ஒரு தேங்காய் இல்லாமல் ஒரு தண்ணி சட்னி பார்க்கலாம். நான் வந்து ஒரு 8 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அதை கீரி போட்டுக்குங்க, இல்லைன்னா வெடிக்கணும். நான் நம்ம வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். ரொம்ப வணக்க தேவையில்லை. இது எல்லா வீட்லேயும் அரைக்கிற சட்னினா ஒரு 6 பல்லு பூண்டும் போட்டு போகிறேன். இது வந்து நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு இவ்வளோ மல்லித்தலை இந்த காம்போடையே போட்டுட்டு போகிறோம். பாருங்கள், நல்லா கண்ணாடி பழம் வந்துருக்கு. இதுக்கு மேலே இந்த சட்னிக்கு நம்ம வணக்கணும்னா இனிப்பு சுவை வந்துடும். அதனால நமக்கு இது போதுமான அளவு. நான் வந்து இவ்வளோ பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன், அதுவும் போட்டுற போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுவும் போட்டுட்டு நான் அரைச்சிட்டு வந்துட போகிறேன். இல்லை உப்பும் வச்சுட்டு போகிறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பாருங்கள். நான் ஒன்று எடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது வந்து ரொம்ப நைஸாக அரையக்கூடாது. நைஸாக அரைஞ்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும். இது இப்படி தான் இருக்கணும். தேங்காய் சட்னி பதம் தான் இருக்கணும். இது பாருங்கள், தாளிப்பு பார்த்துடலாம். ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு பொரியுது. உளுந்தும் போட்டுற போகிறேன். நான் ஒரு 3 சின்ன வெங்காயத்தை இப்படி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். பார்த்தீங்களா, இப்படி தான் கட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் இந்த சட்னிக்கு. அதுபோல் 2 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருகாப்பில், ஒரு கொத்து மல்லித்தலையில் எதல் மாத்திரம் எடுத்துருக்கிறேன். இந்த சட்னிக்கு இந்த ஹைலைட்டு இந்த மல்லித்தலைன்னு சொல்லுவாங்க. இந்த தாளிப்பு போடுறது சட்னிக்கு மல்லித்தலை போட்டு அவ்வளோவா தாளிக்க மாட்டாங்க. இருக்குது, அதுலேயும் நிறைய சட்னி இருக்காங்க. அந்த மதுரை சட்னிக்கு வந்து அந்த தாளிப்பில் 2 கொத்து மல்லித்தலை போடுவாங்க, வெங்காயத்தோட ஒன்றா. நம்ம வீட்டில் போடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயிடுச்சா. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, எனக்கு இது மண்ணு சட்டினால அந்த சூடு போதுமான அளவு. இதில் கொஞ்சம் ஒரு பொட்டு தண்ணி விட்டுட்டு போகிறேன். எனக்கு இந்த சூடே இந்த சட்னிக்கு போதுமான அளவு. இதில் வந்து நான் சட்னி போட்டுருக்கேன். இந்த சட்னி இப்படி தான் தாளிப்பாங்க. நான் மண்ணு சட்னி சொன்னதுனால ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேன். எனக்கு இந்த சூடு போதுமான அளவு. பார்த்தீங்களா, நான் அடுப்பை ஆஃப் பண்ணியும் பபிள்ஸ் எல்லாம் வருது பாருங்க. இது ரொம்ப நல்லா தண்ணியாக தான் வைக்கணும் இந்த சட்னி, அப்போ தான் அதோட டேஸ்ட் வரும். பாருங்கள், நான் அரைச்சிருக்கிறது ரொம்ப நைஸாக இல்லை. பார்த்தீங்களா, இப்படி தான் அரைக்கணும் இந்த சட்னி. இந்த சட்னிக்கு மாத்திரம் மிளகா நம்ம வீட்டுக்கு தேங்காய் சட்னிக்கு வைக்கிறத விட 2 எண்ணெய் கூடவே வச்சுக்கலாங்க. அப்போ தான் அந்த காரம் வந்து வரும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இந்த சூடே எனக்கு போதுமான அளவு. இதெல்லாம் செய்ய வேண்டாம். தேங்காயே இல்லாத ஒரு மதுரை ஸ்டைலு தேங்காய் சட்னி. வாங்க, நம்ம வீட்டில் இட்லி கூட இது வச்சு சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.